ஓகேங்க, லெட்ஸ் ஸ்டார்ட். நம்ம இப்போ பார்க்க போகிறது வந்து இன்ஸ்டா ஆப்ஷன்ஸ்ங்கிற எங்களோட பிளாட்ஃபார்ம் பற்றி தான். ஸோ இதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குங்கிறத மட்டும் தான் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். அப்புறம் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு அனலிட்டிக்கல் பிளாட்ஃபார்ம், சரிங்களா? ஸோ உங்களுக்கு வந்து மார்க்கெட் டைரக்ஷனை வந்து நம்ம லைக் ஓஐ வச்சு இல்லைன்னா ப்ரீமியம்ஸ் வச்சு ப்ரெடிக்ட் பண்ணுற மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம். அண்ட் நாட் ஒன்லி அனலிட்டிக்கல், நம்ம வந்து இதுல இருந்து டைரக்டா எக்ஸிக்யூட்டும் பண்ணலாம். மைக்ரோ யூஸ் பண்ணி நான் இப்போ லாகின் பண்ணிட்டேன். ஸோ என்ன ஆகும்னா உங்களோட லைக் ஆப் கீ இருக்கும் பார்த்தீங்களா, அதை நீங்க யூஸ் பண்ணி லாகின் பண்ணிடலாம். லாகின் பண்ணதுக்கப்புறம் நீங்க இங்கே சப்போஸ் இதை அனலைஸ் பண்றீங்க, மார்க்கெட் வந்து புல்லிஷ் ஆர் பேரிஷ் நீங்க சிக்னல் காட்டுனா டைரக்டா நீங்க அதை உங்க அக்கௌண்ட்ல எக்ஸிக்யூட் பண்ணிடலாம், சரிங்களா? எக்ஸிக்யூட் பண்றது ரொம்ப ரொம்ப சிம்பிள். நீங்க உங்களுக்கு வந்து எங்கெங்கெல்லாம் வந்து லைக் ஸ்ட்ரைக் பிரைஸ் இருக்கோ அங்க எல்லாத்துலயுமே நீங்க இதுல பை ஆர் செல் கிளிக் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணலாம், சரிங்களா? என்ட்ரி எக்ஸிட் எல்லாமே பண்ணலாம். லைக் ஆர்டர் புக்ல போனீங்கன்னா இங்க உங்களுக்கு இன்னைக்கு பிளேஸ் ஆன ஆர்டர்ஸ் எல்லாமே இங்க தெரியும், சரிங்களா? இப்போ நம்ம லாகின் பண்ணிட்டோம். லாகின் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம இப்போ டேஷ்போர்ட்ல இருக்கும். ஸோ டேஷ்போர்ட்ல என்னென்ன இருக்குன்னா இங்க நிப்டி, பேங்க் நிப்டி, ஃபின் நிப்டி சார்ட் அண்ட் மிட் கேப் நிப்டியும் இருக்கு. ஸோ சென்செக்ஸ் கூடிய சீக்கிரம் நாங்கள் ஆட் பண்ணிடுவோம். இங்க பாத்தீங்கன்னா ஆப்ஷன் செயின் இருக்கும். ஆப்ஷன் செயின் வந்து நம்ம ஆப்ஷன் டேட்டா போகும்போது நான் அங்க கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்றேன், சரிங்களா? இது வந்து கம்பைன் சார்ட். இதையும் நம்ம கம்பைன் சார்ட் தனியா ஒரு டாபிக் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இப்போ இங்க பாத்தீங்கன்னா அட் ப்ரெசென்ட் வந்து லாங் பில்டப், பில்டப், ஷார்ட் கவரிங், லாங் அன்வைண்டிங். இந்த ஸ்டாக்ஸ்ல வந்து இன்னைக்கு லாங் பில்டப் நடக்குது அப்படிங்கிறது இங்க உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஜஸ்ட் 3 மினிட்ஸ் இன்டர்வல்ல வந்து உங்களுக்கு டேட்டா அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஓகே, ஸோ இப்போ நீங்க இன்கேஸ் உங்களுக்கு இங்க போய் பை பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கூட லாங் பில்டப் இருக்கு, நம்மளும் பை பண்ணணும், மொமெண்டம் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சதுன்னா ஜஸ்ட் நீங்க கிளிக் பண்ணிட்டு டைரக்ட் எக்ஸிட் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா பை ஆயிடும், ஓகேங்களா? அதே மாதிரி தான் இங்க இருக்கு. ஷார்ட் பில்டப்னாலும் சரி, நீங்க இன்கேஸ் நீங்க செல் பண்ணணும்னா இங்கே போய் செல் பண்ணிக்கலாம். ஓகே, அப்புறம் கீழே பாத்தீங்கன்னா மார்க்கெட் வந்து எந்தெந்த ஸ்டாக்ஸ் வந்து அட்வான்ஸ் ஆயிருக்கு, லைக் பாசிட்டிவ்ல இருக்கு இன்னைக்கு, எத்தனை ஸ்டாக் வந்து நேரில் இருக்கு, எந்த லைக் எந்த இண்டெக்ஸ்ல இருந்து எந்த செக்டார்ல இருந்து அப்படிங்கிறது எல்லாமே இங்க இருக்கு. ஸோ பேங்க் நிப்டி, ஃபின் நிப்டி, மிட் கேப் எல்லாத்துலயுமே அட்வான்ஸ் அண்ட் டிக்ளைன் இது எல்லாமே இங்க காட்டும், ஓகேங்களா? இது ஜஸ்ட் உங்களுக்கு வந்து ஒரு ஓவர்வியூ கொடுக்கறதுக்கு மட்டும் இல்லை. ஓகே, இதுக்கப்புறம் நம்ம வந்து ஆப்ஷன்ஸ் டேட்டா கொடுக்கலாம். ஸோ ஆப்ஷன் டேட்டால பண்ணீங்கன்னா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் ஆப்ஷன் செயின் இருக்கும் இங்க. ஸோ ஆப்ஷன் செயின்ல நீங்க இந்த இடத்துல ரைட் டாப்பை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து கிரீக்ஸ் எல்லாமே வந்துடும், சரிங்களா? ஸோ இது வந்து புட் சைட் கிரீக்ஸ், இது வந்து கால் சைட் கிரீக்ஸ். ஓகே, இப்போ நான் சொன்ன மாதிரி எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு ஸ்ட்ரைக் பிரைஸ் இருக்கோ அங்க எல்லாத்துலயுமே நீங்க ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஸோ இந்த ஆப்ஷன் செயின்ல இருந்தும் நீங்க இப்போ கரெக்டா இங்க போய் ஓகே எனக்கு வந்து ஏடிஎம்ல பை பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ஸ்ட்ரைட்டாவே நீங்க போயிட்டு கிளிக் பண்ணி பை பண்ணிடுங்க. ஓகே, சரிங்களா? அதே மாதிரி நெக்ஸ்ட் ஆப்ஷன் செயின் இது பத்தி நான் பெருசாக எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. அண்ட் ஓஏ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அதுதான். ஸோ எந்த ஸ்ட்ரைக்ல வந்து பில்டப் இருக்கு, ஓஏ பில்டப் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ இங்க நமக்கு காட்டுறது எல்லாமே ஆப்ஷன் செல்லிங்குடைய ஓப்பன் இன்ட்ரெஸ்ட், கரெக்டுங்களா? ஸோ லெட்ஸே நான் 46,000 கால்ல வந்து ஹையஸ்ட் பில்டப் இருக்கு. ஸோ இதை விட போனீங்கன்னா 46,500 கால்ல வந்து ஹையஸ்ட் பில்டப் இருக்கு. ஸோ நீங்க இதை பார்த்துட்டீங்க. நீங்க வந்து இங்க இருந்து பை பண்ணணும், நீங்க வந்து செல் பண்ணணும் அப்படின்னு நினைச்சா டேரக்டா இங்க போய் செல் பண்ணிக்கலாம். ஸோ பை அண்ட் செல்லுக்கு இங்க ஜஸ்ட் இந்த பட்டனை மட்டும் நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா மாறுது, சரிங்களா? நீங்க ஸ்ட்ரைக் பிரைஸ் சேஞ்ச் பண்ணனாலும் இல்ல கால்ல இருந்து புட்டுக்கு சேஞ்ச் பண்ணாலும் இங்க கிளிக் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா மாறுது. ஸோ நீங்க போயிட்டு எக்ஸ்பைரி செலக்ட் பண்ணிக்கலாம், லாட் செலக்ட் பண்ணிக்கலாம், அப்புறம் ஸ்ட்ரைக் சேஞ்ச் பண்ணிக்கலாம், அப்புறம் லைக் இன்ட்ராடே ஆர் கேஷ் அண்ட் கேரி நார்மல் செலக்ட் பண்ணிக்கலாம், அப்புறம் மார்க்கெட் லிமிட் எது வேணாலும் நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம், சரிங்களா? ஸோ இது எல்லாத்தையும் லைக் நான் டிஃபால்ட்டா என்ன கொடுத்துருக்கேங்கிறத நான் செட்டிங்ஸ் போய் மாற்ற முடியும். அதை நான் கடைசியில் உங்களுக்கு சொல்றேன். ஸோ இங்க வந்து உங்களுக்கு ஓவரால் ஓஐ பில்டப் இங்க காட்டுது, சரிங்களா? இது வந்து இன்னைக்கு லைக் ஓகே, இது வந்து ஓவரால் ஓஐ பில்டப், இது ஸ்ட்ரைக் பிரைஸ் ஓஐ பில்டப். ஓகே, ஸோ இங்க நம்ம போனோம்னா இன்னைக்கு ஆனது லைக் ஓஐ சேஞ்ச் மட்டும் இங்க காட்டும். ஓகேவா? இன்னைக்கு என்ன சேஞ்ச் ஆயிருக்கு? ஸோ இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஃபுல்லா கால் பில்டப் தான் இருக்கு, கரெக்டுங்களா? கால் பில்டப் தான் இருக்குன்னா மார்க்கெட் வந்து பேரிஷா இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு, சரிங்களா? ஸோ இதுதான் வந்து நமக்கு இங்க காட்டும். ஸோ இதை நம்ம பார்த்து உங்களுக்கு ஓகே கால் பில்டப் இருக்கு அப்படின்னா மார்க்கெட் பேரிஷா இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா நீங்க உங்களுக்கு அட்லீஸ்ட் கொஞ்சம் ஆப்ஷன்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் நல்லாவே நாலேஜ் வேணும், சரிங்களா? ஆனா நீங்க இதெல்லாம் தெரியல எனக்கு, நான் ஜஸ்ட் ஒரு ஏதாவது ஒண்ணு பார்க்கணும், பார்த்த உடனே எனக்கு மார்க்கெட் இந்த சென்டிமெண்ட்ல இருக்கு, லைக் பாசிட்டிவ்ல இருக்கா இல்ல நெகட்டிவ்ல இருக்கான்னு தெரிஞ்சுக்கோனீங்கன்னா நீங்க ட்ரெண்டிங் வாய்ப்பலாம். ட்ரெண்டிங் வாய் நீங்க பார்க்க முடியுதா? ஸோ இதுதான் வந்து ட்ரெண்டிங் வாய் சென்டிமெண்ட். இது என்ன காட்டுதுன்னா உங்களுக்கு மார்க்கெட் கண்டினியூஸா மார்னிங்ல இருந்து நெகட்டிவ் சென்டிமெண்ட்ல தான் இருக்குன்னு காட்டுது, கரெக்டுங்களா?
ஸோ நெகட்டிவ்ல தான் இருக்குன்னா மார்க்கெட் கீழே போறதுக்கான சான்சஸ் தான் நிறைய இருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஸோ இதுவே பாசிட்டிவ்ல இருக்கு அப்படின்னா மார்க்கெட் அது மேல போறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். இது எப்படி நமக்கு சென்டிமெண்ட் கிடைக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு இங்க வந்து நம்பர் ஆஃப் ஸ்ட்ரைக்ஸ் லைக் ஏடிஎம்ல இருந்து 3 ஸ்ட்ரைக்ஸ் பிளஸ் ஆர் மைனஸ், சரிங்களா? ஸோ அந்த 7 ஸ்ட்ரைக் உடைய கால் புட் எடுத்து இங்க நமக்கு பிளாக் பண்ணிட்டே வரும். ஸோ இப்படி 3 மினிட்ஸ் ஒன்ஸ் இது அப்டேட் ஆகிட்டே இருக்கும். இங்க பாருங்க கண்டினியூஸா கால் ஓய் வந்து பில்டப் ஆகிட்டே இருக்கு. அதே மாதிரி புட் ஓய் வந்து கம்மி ஆகிட்டே போகுது. கரெக்டா? ஸோ இங்க ஓகே, நான் 9:30 எடுத்துக்குவோம். 9:30க்கு நீங்க இந்த கால் அண்ட் புட் ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணீங்கன்னா ஆல்மோஸ்ட் 10 lakhs இருக்குங்களா? அவுட்ஸ்டாண்டிங் வந்து ஆல்மோஸ்ட் 10 lakhs இருக்கு. ஸோ நம்ம அதே 9:30க்கு இங்க போய் பாத்தீங்கன்னா இங்கேயும் அதான் இருக்கு. ஸோ இங்க என்ன நமக்கு சென்டிமெண்ட் என்ன காட்டுதுன்னா டிஃபரன்ஸ் பிட்வீன் கால் அண்ட் புட் ஓய், இதுதான் இங்க சென்டிமெண்ட் காட்டுது. இது நெகட்டிவா இருக்கும்போது மார்க்கெட் வந்து கீழே போறதுக்கான சான்சஸ் இருக்கு. பட் இது நெகட்டிவா இருக்கு ஆனா மார்க்கெட் மேல போகாதா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அதுக்கெல்லாம் பக்கத்திலே யாருமே மார்க்கெட் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது, சரிங்களா? ஸோ இது வந்து நெகட்டிவா இருந்தாலும் மார்க்கெட் மேல போறதுக்கும் சான்சஸ் இருக்கு. பட் மோஸ்ட்லி இந்த மாதிரி தான் நடக்கும்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து நீங்க ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சிருக்கீங்க, அந்த ஸ்ட்ராட்டஜியோட ப்ராபபிலிட்டி இன்க்ரீஸ் பண்றதுக்கு தான் யூஸ் பண்ணிக்கணும். ஸோ இட் மீன்ஸ் நான் இதை வச்சும் நீங்க ஸ்ட்ராட்டஜி கிரியேட் பண்ண முடியாது கிடையாது. பட் நீங்க ஏதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சிருக்கீங்க, அதுல உங்களுக்கு வந்து கால் சைட் வியூ கிடைக்குது. ஆனா இங்க உங்களுக்கு வந்து நெகட்டிவா போயிட்டு இருக்குன்னா எதர் நீங்க வந்து உங்களுடைய குவான்டிட்டியை கம்மி பண்ணிக்கலாம், இல்லைன்னா நீங்க அந்த ட்ரேட் அவாய்ட் பண்ணிக்கலாம், சரிங்களா? ஸோ நீங்க அப்படி பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. இது நல்லா ஒர்க் அவுட் ஆகும். நார்மலி மார்க்கெட் இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் பேங்க் நிஃப்டி எல்லாம் 450 பாயிண்ட்ஸ் கேப் அப் இருந்தது. இருந்தாலுமே ஸ்டார்டிங் இருந்தே நெகட்டிவ் தான் காட்டிட்டு இருந்திருக்கு. ஸோ நமக்கு ஒரு நல்ல கிளியர் வியூ கிடைச்சிருக்கும். ஓகே, கால் சைடு போகக்கூடாது அப்படின்ட்டு. ஸோ உங்களுக்கு இன்கேஸ் மார்க்கெட் ரிவர்சல் ஆக போகுது அப்படின்னா கூட நீங்க இங்க ஒரு நல்ல கன்சால்டேஷன் பார்க்கலாம். ஸோ அந்த கன்சால்டேஷன் இருக்கும்போது மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்கு. ஓகே, அடுத்து புட் கால் ரேஷியோ, இது எல்லாம் ஜென்ரலா இருக்கிற மாதிரி தான். மீன்ஸ் காலுக்கும் புட்டுக்கும் இருக்கிற டோட்டல் அவுட்ஸ்டாண்டிங்கோட ரேஷியோ. ஓகே, ஸோ புட்டு வந்து இங்க ஜாஸ்தி இருக்கு அப்படின்னா கண்டிப்பா மார்க்கெட் வந்து மேல போகும். ஸோ இது ஜாஸ்தியா இருக்குன்னா மார்க்கெட் கீழே போகும். ஸோ இந்த ரேஷியோ ஆக்சுவலி லெஸ் தென் 1 இருந்துச்சுன்னா பேரிஷா இருக்கும், மோர் தென் 1 இருந்துச்சு புல்லிஷா இருக்கும். ஸோ இன்னைக்கு நீங்க பாருங்க இந்த ரேஷியோ ஃப்ரம் தி பிகினிங் வந்து பேரிஷா தான் இருக்கு, லெஸ் தென் 1. சார் பிசிஆர் 1 செகண்ட் ரிப்பீட் பண்ணுங்க சார். ஓகே, பிசிஆர் ஆக்சுவலா ஒண்ணு இல்லைங்க, புட் டு கால் ரேஷியோ, சரிங்களா? புட் எவ்வளவு இருக்கு, அப்புறம் கால் எவ்வளவு இருக்கும். ஸோ புட்டு லெட்ஸ் சே ஒரு 100 இருக்குன்னு வச்சுங்களேன், கால் வந்து நமக்கு ஒரு 60 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நீங்க டிவைட் பண்ணி பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு 1.6 வருமா, 1.6 சம்திங் வரும். ஓகே, ஸோ 1.6 இருக்குன்னா புட்டு நிறைய இருக்கும்போது கால் கம்மியா இருக்கு அப்படின்னா மார்க்கெட் புல்லிஷ் ஆகிறதுக்கு தான் சான்ஸ் நிறைய இருக்கும், சரிங்களா? ஸோ இது 1 and above, ஜென்ரலி 1 and above இருந்ததுன்னா மார்க்கெட் புல்லிஷ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படின்னு வச்சுக்கலாம். 1 and below இருக்கு அப்படின்னா மார்க்கெட் பேரிஷா இருக்கிறதுக்கு தான் சான்சஸ் இருக்கு. ஸோ இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு 0.73 தானே இருக்கு. ஸோ இப்போ இது புட் கால் ரேஷியோ படியும் உங்களுக்கு இது நெகட்டிவா தான் இருக்கு அப்படின்னு சொல்லி காட்டுது. புரியுதுங்களா? ஓகே சார். ஓகே, ஸோ ஆப்ஷன் சார்ட் இது அதே தான். சின்ன இங்க பிரைஸ் இருக்குல்ல, பிரைஸை மட்டும் ரிமூவ் பண்ணிடலாம் ஸோ தட் இது கிளியரா இருக்குமேங்கிறக்கா. ஓகே, ஸோ ரிமூவ் பண்ணிட்டோம்னா இப்போ உங்களுக்கு இங்க இருந்து பாருங்க, இனிஷியலா கொஞ்சம் பில்டப் இருந்தது கால்ல, பட் கம்ப்ளீட்டா வந்துட்டு கம்மி ஆயிட்டு வந்து ஃபுல் பில்டப் ஆயிடுச்சு கால்ல. ஓகே, இது வந்து ஏடிஎம் ஸ்ட்ரைக் மட்டும்தான் எடுத்துக்கும், சரியா? ஆனா இதே நீங்க புட்ல பாத்தீங்கன்னா பில்டப் இருந்தது, ஸ்டாப் லாஸ் கண்ட் ஆயிருக்கு, மறுபடியும் பில்ட் ஆகுது, ஆனா ஸ்லோவா ரெடியூஸ் ஆயிட்டே வருது. ஸோ மார்க்கெட் இது ரெடியூஸ் ஆகுது, புட் ரெடியூஸ் ஆயிட்டு கால் இன்க்ரீஸ் ஆயிட்டு போகுதுன்னா அந்த டைம்ல காமிக்க பாருங்க, பெரிய நல்ல டிஃபரன்ஸ். ஸோ இது வந்து மார்க்கெட் நெகட்டிவா இருக்கிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி அங்க நான் காட்டின அதே சார்ட் தான் இங்கேயும், பட் இது வெறும் ஏடிஎம்க்கு மட்டும். இங்க பாருங்க கால் கம்மியாயிட்டே இருந்தது, அப்புறம் புட்டு ஜாஸ்தியா இருந்துச்சு, பட் கால் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. இங்க இருந்து புட் கம்மி ஆயிடுச்சுன்னா இன்னும் இங்க இருந்து மார்க்கெட் கீழே போறதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படிங்கிறது இது நமக்கு இண்டிகேட் பண்ணுது. ஓகே, மேல இருக்கிற சார்ட்டுமே வந்து ஏடிஎம் தான் இல்லைங்களா? ஆமாங்க, இது ஏடிஎம் தான், பட் இது ரெண்டும் இங்க கீழ இருக்கிறது கம்பைன்டு, கீழ இருக்கிறது கம்பைன்டு. கம்பைன் ஜஸ்ட் ரெண்டோட ஓஐ வந்து கம்பேர் பண்ணிட்டு நமக்கு காட்டுது. ஓகே ஓகே. ஸோ நான் என்ன சொன்ன மாதிரி உங்களுக்கு எங்கெல்லாம் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் தெரியுதோ அங்கெல்லாம் நீங்க பை செல் பண்ணலாம் இமீடியட்டா. ஸோ இது ஏன் வந்து நாங்க இவ்வளவு ஸ்ட்ரெஸ் பண்றோம்னா, நீங்க இப்போ இங்க நீங்க மீன்ஸ் அனலைஸ் பண்ணிட்டீங்க, அனலைஸ் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க மறுபடியும் போய் வாட்ச் லிஸ்ட்ல போயிட்டு ஆட் பண்ணி ட்ரேட் பண்ணணும் அவசியம் கிடையாது. ஜஸ்ட் லைக் தட் இங்க இருந்து கிளிக் பண்ணிட்டு அப்படியே டேரக்டா ட்ரேட் பண்ணிடலாம். ஸோ இது வந்து நார்மலா நீங்க வந்து பொசிஷனா எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு பெருசா இருக்காது, பட் ஸ்கிரால்பிங் பண்றவங்களுக்கு இது வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும், சரிங்களா? ஸோ இப்போ நான் இங்க பை பண்ணிட்டேன், இங்க வந்து 1 லாட் காட்டுது, எனக்கு வந்து இங்க எம்ஐஎஸ் ஆர்டர்ஸ் இருக்கு, மார்க்கெட்ல இருக்கு. எனக்கு வந்து டிஃபால்ட்டாவே இதெல்லாம் வேற மாத்தணும் அப்படின்னீங்கன்னா நீங்க இங்க இருந்து செட்டிங்ஸ் போய்க்கலாம்,
செட்டிங்ஸ் நீங்க போனீங்கன்னா எனக்கு எம்ஐஎஸ் வேணா, எனக்கு எல்லா ஆர்டர்ஸுமே நார்மல்ல தான் வேணும் அப்படின்னு நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? அப்புறம் லிமிட்ல தான் நான் ஆர்டர்ஸ் போட போறேன் அப்படின்னீங்கன்னா லிமிட்டை செலக்ட் பண்ணிக்கலாம். நம்பர் ஆஃப் லாட்ஸ் எனக்கு வந்து ஒவ்வொரு தடவையும் நான் 4 லாட்ஸ் தான் போடுவேன். 4 லாட்ஸ் செலக்ட் பண்ணிக்கலாம். நீங்க என்னென்னலாம் இருக்கோ எல்லாத்தையும் நீங்க செலக்ட் பண்ணிட்டு சேவ் கொடுத்துட்டீங்கன்னா நெக்ஸ்ட் டைம் நீங்க அங்க போயிட்டு ஆர்டர் போடும்போது இப்போ அதே இடத்துல நான் லைக் பை பண்றேன். பாத்தீங்கன்னா 4 லாட்ஸ் ஆயிடுச்சு, நார்மல் ஆயிடுச்சு, லிமிட்டுக்கு மாறிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இது வந்து இது சின்ன சின்ன ஃபீச்சர்ஸ் தான் ஆக்சுவலி. இதெல்லாம் ரொம்ப ஹேண்டியா இருக்கும். நீங்க ஒரு ஸ்கால்பராவோ இல்ல ஒரு இன்ட்ராடே ட்ரேடராவோ இருக்கும்போது இது வந்து ரொம்ப ஹேண்டியா இருக்கும். நீங்க டேரக்டா இங்க போட்டு எக்ஸிக்யூட் கொடுத்தீங்கன்னா இமீடியட் எக்ஸிக்யூட் ஆயிடும். ஓகே, நீங்க எக்ஸிக்யூட் ஆனது எல்லாமே உங்களுக்கு எங்கே வந்து உட்காந்துருக்குன்னா இந்த இடத்துல உங்களோட ஆர்டர் புக்ல ட்ரேட் புக்ல இல்ல உட்காந்துருக்கும். நீங்க வந்து உங்க புரோக்கரோட அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி பார்க்கணுங்கிற அவசியமே இருக்காது. டேரக்டா இங்க இருந்து எக்ஸிட் ஆயிடும். ஓகேவா? அப்புறம் ஓகே, நான் இது வந்து ஒரு சின்ன மிஸ் பண்ணிட்டேன். இண்டெக்ஸ் கான்ட்ரிபியூட்டர்ஸ் இருக்கு. சரிங்களா? இது என்ன காட்டும்னா இன்னைக்கு வந்து ஏயு ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் மார்க்கெட் லைக் பேங்க் நிஃப்டியோட பாயிண்ட்ஸ்ல 33 பாயிண்ட்ஸ் ஃபால் ஆகிறதுக்கு காரணமாக இருக்கும். நீங்க நிறைய மீன்ஸ் பெரிய பெரிய அனலிஸ்ட் எல்லாம் சொல்லுவாங்க இன்னைக்கு ஒரே ஒரு ஸ்டாக் தான் லைக் 600 பாயிண்ட்ஸ் மார்க்கெட் ஃபால் ஆகிறதுக்கு ரீசன் இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அதெல்லாம் வந்து அந்த கால்குலேஷன் தான் இருக்கு. ஸோ இன்னைக்கு பாத்தீங்கன்னா HDFC பேங்க் 255 பாயிண்ட் ஃபாலுக்கு ரீசன். சேம் டைம் ஐசிஐசிஐ பேங்க் 273 பாயிண்ட்ஸ் இன்னைக்கு மூவ்மெண்ட் மீன்ஸ் அப்சைட் மூவ்மெண்ட் ரீசன். ஸோ இது ரெண்டு என்ன ஆயிரும், நல்லிஃபை ஆயிடும். ஸோ இது போக மித்த இருக்கிறதுக்கு மட்டும்தான் மார்க்கெட் மூவ்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கோம். ஓகேவா? இதெல்லாம் ஜஸ்ட் ஒரு ஐடியாக்காக தான். எதுக்காக நம்ம இப்ப இங்க போட்டுக்கோம்னா HDFC பேங்க் தான் இருக்கல ரொம்ப ரொம்ப வீக்கா இருக்குன்னு வச்சுக்கோங்க. இன்னைக்கு ஐசிஐசி பேங்க் தான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குன்னு வச்சுக்கோம். ஸோ இன்கேஸ் நீங்க போய் ஒரு லைக் கால் சைடு போனீங்கன்னா நீங்க ஐசிஐசி பேங்க் செலக்ட் பண்ணிக்கலாம், HDFC அவாய்ட் பண்ணிடலாம். ஃபுட் சைட் போனீங்கன்னா நீங்க ஐசிஐசி அவாய்ட் பண்ணிடலாம், HDFC என்டர் ஆகிக்கலாம். ஸோ இதுக்காக தான் இந்த டீடைல்ஸ் எல்லாம் நீங்க கிடைக்கும். ஓகே, ஸோ இதே மாதிரி நிப்டி ஃபின் நிப்டி மிட் கேப் எல்லாத்துக்குமே இருக்கும். ஸோ நீங்க வந்து இன்கேஸ் நிப்டியில் இருக்க செக்டர்ல எந்த செக்டர் போலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு பாருங்க ஆல்மோஸ்ட் எல்லா செக்டர்ஸுமே ரெட்ல தான் இருக்கு. ஆனா இன்னைக்கு ஒரு சில செக்டர்ஸ் வந்து கிரீனா இருக்கு. பாத்தீங்களா? ஹெல்த் கேர், ஐடி அண்ட் டெலிகம்யூனிகேஷன். ஸோ இந்த செக்டர்ல நீங்க கால் சைட் பண்ணீங்கன்னா பெட்டரா இருக்கும். எந்த செக்டர் ஃபுல் ரெட்டா இருக்கோ அந்த செக்டர் நீங்க ஃபுட் சைட் பண்ணீங்கன்னா பெட்டரா இருக்கும். ஸோ ஒரு சில ஸ்டாக் வந்து புல்லிஷா, ஒரு சில ஸ்டாக் பேரிஷா இருக்க செக்டரை நீங்க அவாய்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதே மாதிரி ஃபின் நிப்டி அண்ட் மிட் கேப் இது எல்லாத்துலயுமே உங்களுக்கு செக்டர் அனாலிசிஸும் கிடைச்சு, ஸ்டாக் அனாலிசிஸும் கிடைக்கும், செக்டர் அனாலிசிஸும் கிடைச்சு. ஓகே, ஸ்பைன் ஸ்ட்ராட்டஜி இதுல ஆக்சுவலி ஒரு சில ப்ரீடிஃபைன் ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கு. இப்போ நீங்க வந்து நான் சொன்ன மாதிரி சென்டிமெண்ட்ல பார்த்துட்டு மார்க்கெட் வந்து புல்லிஷ் ஆகுதுன்னு முடிவு பண்ணிட்டீங்க. ஸோ நீங்க என்ன பண்ணலாம், ஓகே நான் வந்து நிஃப்டியில பாக்குறேன் சென்டிமெண்ட் புல்லிஷா இருக்கு, பாசிட்டிவா இருக்கு அப்படின்னா ஃபைன் ஸ்ட்ராட்டஜிஸ் கொடுத்துருவோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி லைக் புல் கால் ஸ்ப்ரெட், புல் புட் ஸ்ப்ரெட் இந்த மாதிரி ஸ்ப்ரெட்ஸ் எல்லாம் இதுவே கொடுத்துரும். ஸோ நீங்க இதையும் போயிட்டு காம்பினேஷன்ல போகும்போது உங்களுக்கு வந்து ட்ராடவும் கம்மியா இருக்கும், லைக் லாசஸும் கம்மியா இருக்கும், பட் ப்ராஃபிட் கம்மியா இருக்கும். பட் அட்லீஸ்ட் உங்க வின்னிங் ப்ராபபிலிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகிடும். சரிங்களா? ஸோ நீங்க இது போய் எக்ஸிக்யூட் பண்ணாலும் இங்க இருந்து டைரக்டா எக்ஸிக்யூட் பண்ணுவீங்க. ஓகே, நீங்க போயிட்டு இதெல்லாம் செலக்ட் பண்ணி காம்பினேஷன் எல்லாம் கொண்டு வரணும் அவசியமே கிடையாது. டைரக்டா இங்க போயிட்டு எனக்கு குவான்டிட்டி இல்ல இன்னும் 100 இருந்தா போவீங்க, 2 போயிட்டு 100 கொடுத்து டேரக்ட் எக்ஸிக்யூட் கொடுத்தீங்கன்னா எக்ஸிக்யூட் ஆகும். ஓகே, ஸோ இது வந்து ஆக்சுவலி உங்களோட டைம் நிறைய சேவ் பண்ணும். அப்புறம் உங்களுக்கு ஒரு ஈஸி இருக்கும். லைக் நம்ம போய் இதை தேடணும் அதை தேடணும் அவசரம் வந்து எதுவுமே இருக்காது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு இன்கேஸ் நெகட்டிவ்ல இருக்கு அப்படின்னாலும் நெகட்டிவ்க்கு நீங்க போறீங்கனாலும் பேர் கால் ஸ்ப்ரெட் இந்த மாதிரி காம்பினேஷன்ஸ் கொடுத்துரும். நெகட்டிவ் சைடுக்கான காம்பினேஷன்ஸ் நீங்க இதெல்லாம் போயிட்டு ஒவ்வொன்றும் நம்ம பார்த்து தெரிஞ்சு படிச்சுட்டு வரணும்னு அவசியமே கிடையாது. இப்படி டேரக்டா எல்லாமே உங்களுக்கு ஒரு ப்ரீ டிஃபைண்டாவே இருந்துடும். ஸோ நீங்க டேரக்டா எல்லாத்தையும் டிப்ளாய் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகே, இப்போ நியூட்ரலா இருக்கும் மார்க்கெட் வந்து நியூட்ரலா எக்ஸ்பெக்ட் பண்றோம்னா ஷார்ட் ஷாடல், ஸ்டாக் ட்ரையாங்கிள், அண்ட் கவுண்டர், அப்புறம் ஃப்ளை இந்த மாதிரி அதெல்லாம் கொடுக்கும். சரிங்களா? ஸோ நியூட்ரல் ஸ்ட்ராட்டஜிஸ் இது எல்லாமே. ஓகே, அப்புறம் இப்போ நம்ம வந்து ஸ்ட்ராட்டஜிஸ் சொல்லலாம். ஸோ இது வந்து ஒரு நான் இதுக்கு முன்னாடி காட்டினதுல ஆப்ஷன் டேட்டால ட்ரெண்டிங் வைஸ் சென்டிமெண்ட் இருக்கு. இந்த சென்டிமெண்ட்டுங்க இந்த ஃபீச்சர் வந்து ஒரு யூனிக் ஃபீச்சர் தான் சொல்லணும். வேற எந்த மீன்ஸ் இதுலதான் மீன்ஸ் இன்ஸ்ட் ஆப்ஷன்ஸ்ல மட்டும்தான் இருக்கு. அதே மாதிரி இன்னொரு ஃபீச்சர் கம்பைன் பிரீமியம் சார்ட். இது வந்து ஒரு யூனிக் ஃபீச்சர், ரொம்ப ரேரான பார்க்கக்கூடியதான் இந்த ஃபீச்சர். இது என்ன பண்ணுன்னா உங்களுக்கு 2 ஸ்ட்ரைக் இருக்கு பாத்தீங்களா, அந்த 2 ஸ்ட்ரைக்கோட ப்ரீமியம் ஆட் பண்ணிக்கும். 2 காம்பினேஷன் ப்ரீமியம் இருக்கு பாத்தீங்களா, அது 2 ஆட் பண்ணிக்கும். லெட்ஸ் சே இங்க வந்து 48 இருக்கு, இங்க 30 இருக்குன்னா 78. ஸோ ஓவரால் இதுல அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க செல்லிங் பண்ணும்போது ஆப்ஷன் செல்லிங் பண்ணீங்கன்னா ஒவ்வொரு இண்டிவிஜுவல் லெக்கு ஸ்டாப் லாஸ் வைப்பீங்க. கரெக்டா? லைக் 30%, 40%, சம்டைம்ஸ் 100% கூட வைப்பீங்க ஸ்டாப் லாஸ் வச்சுக்கோங்க. மார்க்கெட் மேல போய் ரிவர்ஸ் ஆச்சுன்னா என்ன ஆகும்,
அந்த லெக் மட்டும் கட் ஆயிடும், உங்களுக்கு ஆப்போசிட் லெக் லாஸ்ல போக ஆரம்பிச்சிடும். கரெக்டா? ஸோ இதுல என்ன பண்ணலாம், நீங்க ஒரு காம்பினேஷனுக்கு ஸ்டாப் லாஸ் வச்சுக்கலாம். இதுல பாத்துட்டீங்கன்னா இன்னைக்கு மார்னிங் நீங்க ஓப்பன் பண்ணிருப்பீங்க, இந்த இடத்துல என்ட்ரு ஆயிருப்பீங்க 9:30க்கு, 9:20க்கு, 9:20 100 rupees இருக்கும். மார்க்கெட் கீழே போயிட்டே தான் இருக்கு. ஓகே. ஸோ கண்டினியூஸா கீழே போகுது. ஆனா உங்களோட கம்பைன் ப்ரீமியமும் கம்மியாயிட்டு தான் போகுது. நீங்க இந்த இடத்துல புட்டு எக்ஸிட் ஆயிட்டீங்கன்னா, இன்கேஸ் இண்டிவிஜுவல் ஸ்டாப் லாஸ் வச்சு புட்டு எக்ஸிட் ஆயிட்டீங்கன்னா, மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகும்போது மொத்தமா லாஸ்ல போயிடும். கரெக்டுங்களா? பட் நம்ம இது என்ன பண்றோம், இவ்வளவு மார்க்கெட் கீழே போயும் நமக்கு 2 கால் அண்ட் புட் செல் பண்ணி கூட நமக்கு ப்ராஃபிட்ல தான் இருக்கு. காரணம் நம்ம கம்பைன் ப்ரீமியம் ஸ்டாப் லாஸ் வைக்கிறோம். ஸோ நீங்க வந்து கேபிட்டல் ஜாஸ்தி இருக்கு அப்படின்னீங்கன்னா, இண்டிவிஜுவல் ஸ்டாப் லாஸை விட கம்பைன் ப்ரீமியம் ஸ்டாப் லாஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகே. இது வந்து பே ஆஃப் சார்ட். நீங்க இந்த காம்பினேஷன் எடுத்துட்டீங்க, இந்த காம்பினேஷனோட பே ஆஃப் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க காட்டுது. இது ரெகுலரா எல்லாத்தையும் எடுத்தது தான். சரிங்களா? மல்டி ஸ்ட்ரைக் வை இப்போ நம்ம எப்படி அங்க பார்த்ததையே தான் இங்கேயும் பார்க்க போறோம். இங்க இந்த 2 ஸ்ட்ரைக் வந்து செலக்ட் பண்ணி எடுத்துருக்கு. ஓகே. ஸோ இது நான் ஜஸ்ட் ஒரு உங்களுக்கு ஒரு வேற ஐடியா கொடுத்துருக்காங்க இந்த செஷன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க. அந்த கம்பைன் ஷார்ட் மட்டும் எப்படி இன்னும் கிளியரா பார்க்கலான்னு ஒரு சொல்லுங்க சார். கம்பைன் சார்ட் வந்து நீங்க எப்படி அனலைஸ் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, இன்கேஸ் நீங்க ஆப்ஷன் செல்லிங் பண்றீங்க, ஆப்ஷன் செல்லுக்கு தான் மோஸ்ட்லி கம்பைன் சார்ட் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? இப்போ நீங்க வந்து லைக் 25th எக்ஸ்பைரி, இந்த மந்த் வந்து எக்ஸ்பைரி 25th நிஃப்டி பேங்க் எல்லாத்துக்குமே. ஸோ நீங்க என்ன பண்றீங்கன்னா, அங்கே ப்ரீ டிஃபண்டா இருக்கு. லைக் புட் வந்து 21,300, கால் வந்து 21,800 இருக்கு. சரிங்களா? நீங்க இதை போய் நார்மலா இது வந்து நம்ம ஸ்ட்ராங்கிள்னு சொல்லுவோம். இதை நீங்க செல் பண்ணும்போது ஸ்ட்ராங்கிளா இருக்கும். நீங்க செல் பண்றீங்க, செல் பண்ணிட்டு ஒரு 30% ஸ்டாப் லாஸ் வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க ஃபார் எக்ஸாம்பிள். ஓகே. அப்போ 30% ஸ்டாப் லாஸ் வச்சிருந்தீங்கன்னா, நீங்க காலையில புட்டை செல் பண்ணும்போது அரௌண்ட் இது எவ்வளவு இருக்குன்னு நமக்கு தெரியும், ஒரு 40 rupees இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 30% ஸ்டாப் லாஸ் வைக்கும்போது நீங்க மார்க்கெட் ஃபால் ஆகும்போது என்ன ஆகும், புட்டுல ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிரும். கரெக்டுங்களா? ஸோ அப்புறம் என்ன ஆகும், இன்கேஸ் மார்க்கெட் ரிவர்ஸ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், என்ன ஆகும், புட்டு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு, காலுக்கு லாஸ் ஆக ஆரம்பிச்சிடும். கரெக்டுங்களா? ஸோ அதை அவாய்ட் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா, நம்ம 2 ப்ரீமியம்க்கு சேர்த்து ஸ்டாப் லாஸ் வச்சிடலாம். ஓகே. ஸோ நமக்கு வந்து ஸ்டாப் லாஸ் கம்பைன் 2 ப்ரீமியம் ஆட் பண்ணிக்கிறீங்க. நீங்க செல் பண்ணும்போது லெட்ஸ் சே 30 இருக்கு, 60 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு ஒரு 2ம் சேர்ந்து 90 போனதான் நான் எக்ஸிட் ஆகும்னு சொல்லி வச்சுட்டீங்கன்னா, மார்க்கெட் நார்மலி என்ன ஆகும், ஒரு சைட் வேஸ், ஒரு சின்ன டவுன் ட்ரெண்ட்லயோ சின்ன அப் ட்ரெண்ட்லயோ போயிட்டு ரிவர்ஸ் ஆனாலோ இல்ல கம்ப்ளீட் சைட் வேஸ் இருந்தாலோ, இந்த 2 ப்ரீமியமும் கம்பைன் ப்ரீமியம் சேர்ந்து டிகே தான் ஆக ஆரம்பிக்கும். மேபி மார்க்கெட் மேல போகும்போது கால் இன்க்ரீஸ் ஆயிருக்கலாம், பட் புட் அதை விட ஜாஸ்தியா கம்மியாயிட்டு வரும். ஓகேங்களா? அதே மாதிரி மார்க்கெட் கீழே போகும்போது புட் இன்க்ரீஸ் ஆயிருக்கலாம், பட் கால் கம்மி ஆயிட்டே போகும். ஸோ உங்களுக்கு ஒரு காம்பினேஷனா உங்களோட ப்ரீமியம் கம்மி ஆயிட்டு டிகே ஆயிட்டு தான் போகுது. ஸோ இதுதான் இது இன்னைக்கு வந்து ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள். நீங்க பாருங்க, இப்போ ஓகே, இந்த கேண்டில், இந்த 3 minute கேண்டில்ல மார்க்கெட் ஸ்லைட்டா ரிவர்ஸ் ஆக சான்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி இங்க ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆயிட்டு இருக்கு ஸ்பாட்ல. அதனால உங்களுக்கு என்னாச்சு, காம்பினேஷன் ப்ரீமியம் கீழே போயிட்டே இருக்கு. ஓகே. ஸோ மார்க்கெட்டிங் வந்து மேலேயும் பெருசா போக போறது இல்ல, கீழேயும் பெருசா வர போறது இல்லை. அப்படிங்கிறப்போ ப்ரீமியம் டிகே ஆகிட்டே இருக்கும். சரியா? நீங்க ஆப்ஷன் பையருக்கு இது வந்து ஒரு எனிமி மாதிரி இருக்கும் ப்ரீமியம் டிகே. ஸோ ஆப்ஷன் செல்லருக்கு இது வந்து ஒரு ஒரு பிளஸ் பாயிண்டா இருக்கும். கரெக்டுங்களா? ஸோ இது நீங்க காம்பினேஷனுக்கு ஒரு ஸ்டாப் லாஸ் வைக்கலாம். ஸ்டாப் லாஸ் வைக்கிறதுக்கு நிறைய ஐடியாஸ் இருக்கு. லைக் நான் நார்மலி இப்படி பண்ணுவேன்னா, சூப்பர் ட்ரெண்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே. 10-4 டிஃபால்ட்டா எல்லாத்துலயுமே 10-3 இருக்கும். நீங்க 10-4 ஆட் பண்ணிக்கோங்க. நான் காலையில வந்து 9:20க்கு 10-4க்கு கீழே இந்த காம்பினேஷன் ப்ரீமியம் இருக்கு அப்படின்னா நம்ம செல் பண்ணிடலாம். சரிங்களா? எப்ப நம்ம எக்ஸிட் பண்ணுவோம்னா, இந்த சூப்பர் ட்ரெண்டுக்கு மேல ஒரு 5 minute கேண்டில் க்ளோஸ் வைக்கும்போது எக்ஸிட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களா ஒரு ஸ்ட்ராட்டஜி ஒன்று வச்சுக்கோங்க. ஓகே. இப்போ நான் எனக்கு வந்து இந்த இடத்துல பாருங்களேன், 99 rupees நான் செல் பண்ணிருப்பேன் காம்பினேஷனை. ஓகே. எனக்கு சூப்பர் ட்ரெண்ட் மேல சும்மா அப்படி இவ்வளோலாம் போய் க்ளோஸ் ஆயிடுறது ரொம்ப ரேரா தான் வரும். ஸோ 99ல அட்லீஸ்ட் ஒரு இந்த இடத்துல க்ளோஸ் ஆனு வச்சுங்களேன், ஒரு 8 points ஆர் 10 points தான் எனக்கு ஸ்டாப் லாஸ். கரெக்டுங்களா? ஸோ 10 points நீங்க பேங்க் நிஃப்டிக்கு வச்சிருந்தீங்கன்னா 500 rupees ஸ்டாப் லாஸ். பட் மார்க்கெட் ஈவன் தோ கீழே போயிட்டே இருந்தும் கூட இந்த காம்பினேஷன் ப்ரீமியம் கீழே போயிட்டே தான் இருக்கு. ஸோ 99ல இருந்து நீங்க இங்க 30 rupees வரைக்கும் ஆல்மோஸ்ட் ப்ராஃபிட்ல வந்திருப்பீங்க. பட் வித் ஸ்டாப் லாஸ் ஆஃப் 10 points. கரெக்ட்? ஸோ 30 points வந்திருப்பீங்க வித் ஸ்டாப் லாஸ் ஆஃப் 10 points. ஸோ நீங்க இப்போ ஆல்மோஸ்ட் 1500 rupees ப்ராஃபிட்ல இருப்பீங்க. ஸோ எப்போ உங்களுக்கு லாஸ் வரும்னா, ஏதோ ஒரு பக்கம் ரொம்ப வேகமா மார்க்கெட் போயிட்டு எந்த பக்கம் போனாலும் சரி, கால் சைட்ல போனாலும் சரி, புட் சைட்ல போனாலும் சரி, இம்மிடியட்டா நல்ல ரிவர்ஸ் இருக்குன்னா என்ன ஆகும், கம்பைன் ப்ரீமியம் இந்த சூப்பர் மேல போகும். மேல போகும்போது மட்டும்தான் உங்களுக்கு லாஸ் வரும். ஆனா இப்ப இருக்கிற கண்டிஷனுக்கு
19 மேல எல்லாம் போய் க்ளோஸ் வைக்கிறோங்கிற சான்சஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. ஓகேங்களா? அவங்களுக்கு எப்படி கண்டிஷன்னா இப்ப பாருங்களேன், ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம இதான் நமக்கு என்ட்ரி கரெக்டா 9:20க்கு 17 என்ட்ரி ஆகணும்னா இப்படியே சுத்திட்டே இருந்திருக்கு. பட் என்னாச்சு, இந்த இடத்துல போய் க்ளோஸ் வச்சிருக்கு கரெக்டுங்களா? ஸோ இங்க உங்களுக்கு 225க்கு நீங்க எக்ஸிட் ஆயிருப்பீங்க. அவங்க என்ட்ரி எங்க இருக்கு, 252 இருக்கு. ஈவன் தோ உங்களோட எக்ஸிட் கண்டிஷன் மீட் ஆகி கூட நீங்க ப்ராஃபிட்ல தான் எக்ஸிட் ஆயிருப்பீங்க. சின்ன ப்ராஃபிட், மைல்டு ப்ராஃபிட்ஸ். ஓகே, லாஸ் பண்றதுக்கு பதிலாக நம்ம ப்ராஃபிட் எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ நீங்க எப்பவுமே சூப்பர் ட்ரெண்ட் கீழே இருக்கும்போது மட்டும்தான் செலக்ட் பண்ண போறீங்க. பட் மார்க்கெட் இன் கேஸ் நீங்க ஒரு கொஸ்டின் கேட்கலாம், இங்க இருக்கு எனக்கு ஸ்டாப் லாஸ் இவ்வளவு தூரம் இருக்கு, அப்புறம் எப்படி நம்ம எடுக்க முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க அங்கெல்லாம் எடுக்காதீங்க. ஸோ எப்பப்பெல்லாம் உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் சின்னதா இருக்கும், லைக் இன்னைக்கு பாருங்க ஸ்டாப் லாஸ் இங்கிருந்து ரொம்ப சின்னது கரெக்டா, இந்த மாதிரி நாள்ல மட்டும் என்ட்ராங்க. இல்லைன்னா அந்த மாதிரி ஸ்ட்ரைக் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ 17 அன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஏதாவது ஒன்று வந்து ஏடிஎம் இருந்திருக்கும், அதனாலதான் இப்போ பெரிய பிளக்சுவேஷன் இருக்கு. ஓகே, ஸோ இன்னைக்கெல்லாம் அந்த மாதிரி இருக்காது, மோஸ்ட்லி இந்த மாதிரி இருக்காது. ஏன்னா இது வந்து ஆல்ரெடி ஓடிஎம்ல இருக்கு. சரிங்களா? ஸோ இதுல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க, நான் இன்னொரு கூட எக்ஸ்பிளைன் பண்றேன். இல்லை சார், சூப்பர் ட்ரெண்ட் நீங்க போட்டு சொல்லும் போது புரிஞ்சுது, நல்லாவே புரிஞ்சுது. ஓகே, சூப்பர் ட்ரெண்ட் வச்சு சொல்லும்போது புரிஞ்சுதுங்களா? ஆமா சார். ஓகே ஓகே, ஃபைன் ஃபைன். சரிங்க. இல்ல ஆக்சுவலி மோஸ்ட்லி வந்து செல்லர்ஸ் மட்டும் தான் இதுல ரொம்ப லைக் இன்ட்ரெஸ்டடா இருப்பாங்க. ரீட்டைலர்ஸ் வந்து இன்ட்ரெஸ்டட் காட்ட மாட்டாங்க. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு ரீட்டைல் பீப்புள் எல்லாமே ஆப்ஷன் பைங்ல தான் கான்சென்ட்ரேட் நிறைய பண்ணுவாங்களா. ஸோ அதனால தான் நான் ஜஸ்ட் இப்படி ஒரு தடவை ஒரு இது மட்டும் கொடுத்துட்டேன். ஓகே, சரிங்க. வேற ஏதாவது டவுட் இருக்குங்களா? சார் சொல்லுங்க. பிசிஆர் பத்தி ஒன்ஸ் அகைன் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சார். இப்போ இந்த புட் கால் ரேஷியோ பத்தி உங்களுக்கு தெரிஞ்சதுக்கு முன்னாடிங்க, உங்களுக்கு கால் ஆப்ஷன்ல பில்டப் ஜாஸ்தி இருந்துச்சா என்ன ஆகும் அப்படின்னு தெரியணும். கால் ஆப்ஷன் நிறைய செல்லர்ஸ் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு எப்ப லாஸ் ஆகும்னு பாத்தீங்கன்னா மார்க்கெட் மேல போச்சுன்னா. ஓகேங்களா? செல்லர்ஸ்க்கு ஜாஸ்தியா லாஸ் வருமா, பையர்ஸ்க்கு ஜாஸ்தியா லாஸ் வருவீங்கன்னா பர்சன்டேஜ் வைஸ் செல்லர்ஸ்க்கு கம்மியா வரலாம், பட் ஒரு ஃபிகர் வைஸ் செல்லர்ஸ் தான் ஜாஸ்தி வரும். அதனால என்ன பண்ணுவாங்கன்னா செல்லர்ஸ் தான் நிறைய அனலைஸ் பண்ணிட்டு உள்ள வருவாங்க. மார்க்கெட் எப்படி இருக்கு, சென்டிமெண்ட் எப்படி இருக்கு, ட்ரெண்ட் எப்படி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அனலைஸ் பண்ணிட்டு உள்ள வருவாங்க. ஸோ செல்லர்ஸ் தான் ஃபண்டும் ஜாஸ்தி யூஸ் பண்ணுவாங்க. ஸோ மார்க்கெட் மேல போகும்போது தெரிஞ்சதுன்னா அவங்க கண்டிப்பா காலை செல் பண்ண மாட்டாங்க. கரெக்டுங்களா? அதே மாதிரி மார்க்கெட் கீழே போகும்போது தெரிஞ்சுன்னா அவங்க புட்டை செல் பண்ண மாட்டாங்க. மார்க்கெட் கீழே போகுது அப்படிங்கிறப்போ உங்களுக்கு வந்து புட்டு கால் செல்லிங் ஜாஸ்தியா இருக்கும். ஓகே, இது வந்து புட் பை கால். ஸோ புட் எவ்வளவு இருக்கும் அது டிவைட் பை கால், இதுதான் புட் கால் ரேஷியோ. ஓகே, ஸோ இப்போ வந்து புட்டு கம்மியா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இன்கேஸ் கால் ஜாஸ்தியா இருக்குன்னா உங்களுக்கு ஆப்வியஸ்லி இந்த ரேஷியோ வந்து 1க்கு கீழே தான் இருக்கும். புட்டு கம்மியா இருந்ததுன்னா செல்லர்ஸ் ஆர் எக்ஸ்பெக்டிங் த மார்க்கெட் டு கோ டவுன், அப்படிதானே? ஸோ அதனால என்ன ஆகும், மார்க்கெட் கீழே போறதுக்கான சான்சஸ் தான் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். இன்கேஸ் கால் கம்மியா இருக்கு அப்படின்னா மார்க்கெட் மேல போறதுக்கான சான்சஸ் தான் மீன்ஸ் கால் கம்மியா இருக்கு மேல போறதுக்கான சான்சஸ் ஜாஸ்தியா இருக்கும். ஓகே, இங்க வந்து லெஸ் தென் 1 இருக்கு அப்படின்னா மார்க்கெட் கீழே போறதுக்கான சான்சஸ் தான் ஜாஸ்தி இருக்கு. மோர் தென் 1 இருக்குன்னா மார்க்கெட் அப் ட்ரெண்ட்ல போறதுதான் ஜாஸ்தி சான்சஸ். ஓகே, இதுல வந்து நான் யூஸ் பண்ற சூப்பர் ட்ரெண்ட் மட்டும்தான், மற்றபடி வேற என்ன இண்டிகேட்டர் யூஸ் பண்ணலாம். இதுல மூவிங் ஆவரேஜ் யூஸ் பண்ணலாம். லைக் நீங்க ஒரு 20 மூவிங் ஆவரேஜ் இல்லை 30 மூவிங் ஆவரேஜ் ட்ரை பார்க்கலாம். இது கூட ட்ரை பண்ணி பாருங்க. பட் நான் சூப்பர் ட்ரெண்ட் மட்டும் தான் யூஸ் பண்றேன். பட் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம், மேபி ஒர்க் அவுட் ஆகலாம். அது கூட அது என்ன பேராமீட்டர்ஸ் போட்டிங்க சார்? 20ங்களா? 20. ஆமா, நீங்க 20 விட 30 ட்ரை பண்ணி பார்க்கலாம். சூப்பர் 30 பெட்டரா இருக்கு, ரொம்பவே பெட்டரா இருக்கு. ஓகே, சூப்பர் ட்ரெண்டுக்கு நம்ம 10/3ங்களா சார்? ஆமா, 10/4 வச்சுக்கோங்க. 10/3 விட 10/4 பெட்டரா இருக்கும். ஓகே, ஆனா நீங்க இன்கேஸ் ஓடிஎம் இருக்கீங்கன்னா 10/4 எல்லாம் ஓகே. பட் ஏடிஎம்ல எல்லாம் இருக்கீங்க அப்படின்னா 10/2 பெட்டரா. எல்லாமே பாத்தீங்கன்னா ரிஸ்க் டு ரிவார்ட் பேசிஸ்ல தாங்க. ரிஸ்க் ஜாஸ்தி இருக்கிற இடத்துல நீங்க என்டர் ஆகாம இருக்கிறதுக்கு நீங்க என்ன லைக் என்ன இண்டிகேட்டர் யூஸ் பண்ணணுமோ அந்த இண்டிகேட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஒரு ரெஃபரன்ஸ் தான் உங்களுக்கு. இது ரொம்ப நல்லா இருக்கு ஆக்சுவலி. 30 எஸ்எம் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கு. நான் எதிர்பார்க்கல இது இந்த அளவுக்கு இருக்கும்ட்டு. ஓகே.
வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? சார் நம்மளது இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்ல வர்றது வந்து ஆப்ஷன் செயின்ல ம். பியூரா செல்லிங் கவுண்ட் தான் இல்லைங்களா? எவ்வளவு கால் செல் பண்ணிருக்காங்க, எவ்வளவு புட்டு செல் பண்ணிருக்காங்க? ஆமா ஆமாங்க. எப்பவுமே வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இல்ல. ஆக்சுவலி செல்லர்ஸ் இருந்தா பையரும் இருப்பாங்க. பட் யாரு மார்க்கெட்ல முதல் வராங்கன்னு பாத்தீங்கன்னா செல்லர் தானே வராங்க. சோ இது வந்து உங்களுக்கு செல்லர் தான் இண்டிகேட் பண்ணுவாங்க. யார் இனிஷியேட் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு கான்ட்ராக்ட் இனிஷியேட் பண்றது எப்பவுமே செல்லர்ஸ் தான். செல்லர்ஸ் இல்லாம பையர்ஸ்னால வர முடியாது. சோ இதுல வந்து ஒரு கான்ட்ராக்ட் இருக்கிற கான்ட்ராக்டை எடுத்து செல் பண்றது ஃபர்ஸ்ட் செல்லர் தான் இருப்பாங்க. சோ இது வந்து செல்லர்ஸ் தான் இண்டிகேட் பண்ணுது ஓப்பன் இன்ட்ரெஸ்ட். இப்போ வந்து கால் ஆப்ஷன் வந்து ஒரு 1 crore காட்டுதுன்னா அது 1 crore கான்ட்ராக்ட் செல்லிங்ல இருக்கு கால். எக்ஸாக்ட்லி. சார் ஒரு டவுட்டு. சொல்லுங்க. இப்போ இந்த பிசிஆர் இப்போ ஓஐ சேஞ்சஸ் இதெல்லாம் நம்ம அங்கேயே போயிட்டு ஆர்டர் போட்டுக்கிறோம் நம்ம. ஆமா. இதோட ரிசல்ட் பர்சன்டேஜ் என்ன ரேஞ்சு வந்திருக்குங்க சார்? ப்ரீவியஸா அந்த டீட்டெயில் ஏதாவது இருக்காங்க சார்? இல்லைங்க. ஆக்சுவலி இது வந்து நீங்க ஒரு எக்ஸிஸ்டிங் ஸ்ட்ராட்டஜி வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க உங்ககிட்ட ஏதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜி ஒரு அடிஷனலா ஒரு லைக் எப்படின்னா என்ஹான்ஸ் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. இப்ப நீங்க வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சிருக்கீங்க. நீங்க வந்து ப்ரீவியஸ் ஹைக்கு மார்க்கெட் கேப் அப் ஆகுது. ப்ரீவியஸ் டே க்ளோஸ்லயும் வந்து ரிவர்ஸ் ஆச்சுன்னா எடுப்பேன்னு வச்சுக்கிறீங்க. சினாரியோ வச்சுக்கோங்க பேங்க் நிஃப்டி. இன்னைக்கு நான் ஆக்சுவலி இப்படிதான் வச்சிருந்தேன். ஆனா நான் இது வந்து அப்டேட் மீன்ஸ் ரெஃப்ரெஷ் பண்ணாம விட்டுட்டேன். என்னாச்சு எனக்கு நல்ல மார்க்கெட் அப் ட்ரெண்ட்ல போற மாதிரி காட்டிட்டு இருந்துச்சு. நான் ரெஃப்ரெஷ் பண்ணல. நேத்து டேட்டா ஓடாது இருந்துட்டு இருந்திருக்கு. நான் கவனிக்கல. இன்னைக்கு எடுத்த உடனே நெகட்டிவ் தான் போயிட்டு இருந்திருக்கு. எனக்கு ப்ரீ பிரைஸ்க்கு வர வரைக்கும் எனக்கு பாசிட்டிவ் காட்டிட்டு இருந்துச்சு. நான் ஹோல்ட் பண்ணிட்டே இருக்கேன். லாஸ்ட்ல போயிட்டு நான் ஹோல்ட் பண்ணிட்டே இருக்கேன். என்ன பாசிட்டிவ்ல இருக்கு அப்படின்னு நான் போயிட்டு ஹோல்ட் பண்ணிட்டே இருந்தேன். இப்ப இந்த செஷனுக்குள்ள வரும்போது பாக்குறேன் இங்க நெகட்டிவ்ல இருக்குன்னு. நெகட்டிவ்ல இருக்கிறது முதவே பாத்துருந்தேன்னா நான் அங்கேயே ட்ரேட் கட் பண்ணிட்டு வெளியே வந்திருப்பேன். சென்டிமெண்ட் நெகட்டிவா இருக்கு. ஆனா நம்ம வந்து மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகும் மீன்ஸ் மார்க்கெட் மேல போகும் அப்படின்னு நினைச்சு வச்சிட்டு இருக்கோம். பாயிண்டே இல்லைங்க அதுல. சோ இன்கேஸ் நீங்க வந்து மார்க்கெட் கேப் அப் ஆகுது ஹை வந்துட்டு ஒரு புல் கேண்டில் வந்தோடனே நம்ம என்ட்ரு ஆலான்னு வச்சிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். அன்னைக்கு இது நெகட்டிவா இருக்கும்போது நீங்க அந்த ட்ரேட் வந்து அவாய்ட் பண்ணிருக்கோம். இந்த மாதிரி ஒரு அடிஷனல் ஃபீச்சரா யூஸ் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் நீங்க வச்சிருக்க ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கு ஒரு 50% சப்போர்ட் வச்சுக்கலாம் நம்ம. சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எக்ஸாக்ட்லி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் கூட இதையும் ஒண்ணா வச்சுக்கோங்களேன் ஒரு ஃபீச்சரா. சோ இந்த கண்டிஷன் ஃபிட் ஆனாதான் நான் என்ட்ரி எடுப்பேங்கிறப்போ இதையும் ஒரு கண்டிஷன் ஆட் பண்ணிக்கோங்க. ட்ரேட்ல நீங்க ஒரு 50 ட்ரேட்ஸ் ப்ராஃபிட்டபிளா வருதுன்னா இது ஒரு 60 ட்ரேட்ஸ் ஆர் 65 ட்ரேட்ஸ் ப்ராஃபிட்டபிளா கொண்டு கொடுக்க போகுது. அவ்வளவுதான். ஏன்னா அது ஒர்க் அவுட் ஆகுதுங்க. இது கூட வேற ஏதாவது ஒரு 2 மிக்ஸ் பண்ணும்போது நல்ல காம்பினேஷன் நல்லா வருது. இப்போ அந்த புட்டுக்கால் ரேஷியோ சொன்னீங்க இல்லைங்க சார்? ஆமாங்க. அந்த புட்டுக்கால் ரேஷியோல பாத்தீங்கன்னாக்கா இப்ப 1.00 இருக்குன்னு வச்சுங்க. இப்ப வந்து அந்த டைம்ல நம்ம எந்த என்ட்ரி எடுக்க கூடாது அப்படிதானே? எடுக்காம இருக்கிறது பெட்டர். அதான் எக்ஸாக்ட்லி. நீங்க வந்து அத பாக்குறதை விட அந்த எந்த பாயிண்ட்டுக்கு மேல வந்தா நம்ம காலோ புட்டோ எடுக்கணும். அதுக்கு ஏதாவது பாயிண்ட் இருக்குங்களா? நீங்க புட் கால் ரேஷியோ வந்து ஒரு ரெஃபரன்ஸா மட்டும் வச்சுக்கோங்க. இதை வச்சு நீங்க பேஸ் பண்ணி எதுவும் ட்ரேட் எடுக்காதீங்க. ஆனா வச்சீங்கன்னா இது எக்ஸாக்டா கொடுக்க போகுது. இது பாசிட்டிவ் இருக்கு அப்படின்னா மோஸ்ட்லி மார்க்கெட் சென்டிமெண்ட் பாசிட்டிவ்ல இருக்கு அப்படின்னா மார்க்கெட் அப் சைட்ல போறதுக்கான சான்ஸ் நிறைய இருக்கு. இது நெகட்டிவ்ல இருக்குன்னா டவுன் சைட்ல போறதுக்கான சான்ஸ் நிறைய இருக்கு. 9:30 வரைக்கும் நெகட்டிவ்லயே தான் இருக்கு அப்படின்னா நமக்கு 9:30 சிக்னல் கிடைச்சிட்டு மார்க்கெட் கீழே தான் போகுது. ஆனா நீங்க இன்னைக்கு மார்க்கெட் பாருங்களேன் அப்படிதான் இருக்கு. சோ நீங்க 3 மினிட்ஸ் கேண்டில் அங்க நம்ம வச்சிருக்கோம். பாத்தீங்களா 9:30 நமக்கு சிக்னல் கிடைச்சிருக்கு. இங்க இந்த இடத்துல இருந்து இங்க இருந்து மார்க்கெட் எவ்வளவு ஃபால் இருக்கு 400ல இருந்து ஆல்மோஸ்ட் 800 பாயிண்ட்ஸ் கிட்ட ஃபால் இருக்கு. 700 பாயிண்ட்ஸ் கிட்ட. இது வந்து நமக்கு ஒரு முன்னாடியே ஒரு ஹிண்ட் கொடுத்துருதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்படி கீழே இருக்குங்கிற ஒரே காரணம் டெய்லி 800 பாயிண்ட்ஸ் ஃபாலோ நான் சொல்ல வரல. டெய்லி கூட கீழே இருக்கலாம். நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியும் கொஞ்சம். லைக் நீங்க என்ன பண்ணிருக்கலாம்னா ஓகே இங்க வரும்போது ப்ரீவியஸ் டே ஹை வரும்போது நான் கொஞ்சம் எக்ஸிட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நான் இதான் நான் சொன்னேன். ஆக்சுவலி ப்ரீவியஸ் டே ஹை வந்தோடனே ஒரு புல்லிஷ் கேண்டில் காட்டின உடனே நான் வந்து ஹோல்ட் பண்ணிட்டு இருந்தேன். ரீசன் என்னன்னு கேட்டீங்கன்னா நான் அதை ரெஃப்ரெஷ் பண்ணாத இருந்ததுனால இது வந்து எனக்கு பாசிட்டிவ்லயே காட்டிட்டு இருந்துச்சு. இது நெகட்டிவ்னு பாத்துருந்தேன்னா நான் இங்கேயே என் ட்ரேட கட் பண்ணிட்டு வந்திருப்பேன். நான் இங்கே வரைக்கும் ஹோல்ட் பண்ணிட்டு இருந்தேன். நான் இப்போ செஷனுக்குள்ள உள்ள வரும்போது தான் பார்த்தேன் இங்கே நெகட்டிவ்ல இருக்கேன். ஓகேங்களா? இதெல்லாம் வந்து ஆடட் அட்வான்டேஜ் ஆடட் ஃபீச்சர் மாதிரி வச்சுக்கோங்களேன். இது அப்படி நீங்க யூஸ் பண்ணுங்க. இப்ப வந்து கால் வந்து 1.5 லட்சம் லாட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு புட்டு வந்து 1 லட்சம் லாட் தான் இருக்குது. இப்ப மார்க்கெட் கண்டிஷன் வந்து செல்லிங் தான். செல்லிங் தான். ஆமாங்க. புட்டு 1.5 லட்சம் லாட், கால் 1 லட்சம் லாட்னா மார்க்கெட் வந்து பை. ஆமாங்க. இதுல முக்கியம் என்னன்னா ஓடிஎம் நீங்க கன்சிடர் பண்ணாதீங்க.
ஏ சார் ஓடிஎம்ல என்ன வேணாலும் இருக்கட்டும், ஓடிஎம் லைக் பார் ஓடிஎம் இங்க இருக்கு பாத்தீங்களா, அவுட் ஆஃப் மணி. அவுட் ஆஃப் த இங்க இருக்கிறது ஒரு 500 பாயிண்ட்ஸ் தள்ளி இருக்குது, இந்த பக்கம் 500 பாயிண்ட்ஸ் இருக்கிறது நீங்க கன்சிடர் பண்ணாங்க. அதனால நம்ம என்ன பண்றோம்னா டீம் இங்க இருக்கும், அதுல இருந்து 300 பாயிண்ட்ஸ் தான் எடுத்துக்கிறோம். சரிங்களா? ஸோ இப்போ நமக்கு இங்க ட்ரெண்டிங் வேலை என்ன காட்டும்னா ஒரு ரேஞ்ச் லைக் இங்க பாருங்க 46,600 இருந்துச்சு மார்னிங்ல, கரெக்ட்டுங்களா? ஓப்பன் ஆகும்போது அங்க இருந்து 300 பாயிண்ட்ஸ் போத் சைட்ஸ் எடுத்துக்குது. ஓகே, இப்போ மார்க்கெட் மாறிடுச்சு. இப்போ எங்க இருக்குன்னா 47 45 6 700 இருக்கு. ஸோ நான் என்ன பண்ணுவேன் இப்போ, அதாவது அட்லீஸ்ட் ஒரு 500 பாயிண்ட் மூவ் ஆனதுக்கு அப்புறம் 45 700 இப்போ அடுத்த மணில இருந்து மேல 3 ஸ்ட்ரைக் பிரைஸ், கீழே 3 பிரைஸ், அதானங்க சார் சொல்றீங்க? அதேதான். ஓகே. இப்போ பாத்தீங்களா கம்ப்ளீட்டா ட்ரெண்ட் வர மாதிரி இருக்கு. இது ரெஃப்ரெஷ் ஆகல, ரெஃப்ரெஷ் ஆனதுக்கு அப்புறம் வரதான் கரெக்டா இங்க பாருங்க. ஓகே, இப்ப பாத்தீங்கன்னா இந்த இப்ப இருக்கிற ஸ்ட்ரைக்கு ஆல்மோஸ்ட் இந்த டைம்ல தான் இங்க பிரைஸ் இருந்திருக்கும். இப்ப இருக்கிற ஸ்ட்ரைக்குமே இப்ப நெகட்டிவ்ல தான் இருக்கு இன்னும் ட்ரெண்ட். காலையில போட்டியம் ஆயிடுச்சு, கரெக்டுங்களா? காலையில இருந்த ஸ்ட்ரைக் வந்து இப்ப நான் இத சேஞ்ச் பண்ணா திரும்ப காலையில இருந்த ஸ்ட்ரைக்கே வந்துடும். அது இப்போ ஓடிஎம் ஆயிடுச்சு. அதுல வந்து செல்லிங் தான் ஃபுல்லா காட்டும். ஏன்னா ஓடிஎம்ல கண்டிப்பா செல்லர் தான் இருப்பாங்க. இது ஏடிஎம்க்கு செல்லர் தான் இருக்காங்கிறப்போ மார்க்கெட் நிஜமாவே பேரிஷா தான் இருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆனா பேரிஷா இருக்கு, இங்க இருந்து ரிவர்ஸ் ஆகாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது யாராலையும் சொல்ல முடியாது. பட் இது உங்களுக்கு ஒரு அடிஷனல் ஒரு கன்ஃபர்மேஷன் வச்சுக்கோங்களேன். ஓகே ஓகே ஓகேங்க. ஓகே சார், தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ.